வணக்கம் மக்களே. இன்னைக்கு என்னன்னா தோசை தான். ஒரு ஹோட்டலை சூஸ் பண்ணிக்கிட்டேன். அங்க இருக்க டிஃப்ரெண்ட் தோசையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். மொத்தம் 3 வகையான தோசை. ஸோ என்னென்ன தோசைன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து வெஜிடபிள் ஊத்தாப்பம். ஸோ இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஹோட்டல் வெஜிடபிள் ஊத்தாப்பம் வந்து நார்மலா தான் இருக்குது. நல்ல புளிப்பு, சாம்பார் நல்லா இருக்குது, தேங்காய் சட்னி பரவாயில்ல, கார சட்னி வந்து காரமே தெரியல. அது கார சட்னியா தக்காளி சட்னியான்னு தெரியல. ஆனா வந்து காரம் அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல. அது கொஞ்சம் சப்புன்னு இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனா சாம்பார் நல்லா இருக்குது. ஆனா தோசை சரியான புளிப்பு. நெக்ஸ்ட் வந்து அவங்களோட கல் தோசை தான். 2 தோசை வந்து 50 ரூபா. தோசை சைஸ் பாத்தீங்களா, நல்லா திக்கா இருக்குது. ஆனா பெருசும் கூட நார்மலா இருக்கிறதோட. அதான் 25 ரூபா போல. சேம்னா 2 தோசைக்கும் இதுவும் புளிப்பா தான் இருக்குது. டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. நார்மலா இருக்கு. சட்னிக்கெல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. புளிப்பா இருக்குது. என்னன்னா டிஃப்ரெண்டா இருக்கும்னு நினைச்சேன். மாவுல வச்சுட்டாங்க, நட்டுல வச்ச மாதிரி மாவுல வச்சுட்டாங்க புளிப்பா. நெக்ஸ்ட் அவங்களோட ஆனியன் தோசை. இதுவும் 60 ரூபா. ப்ரொஃபஷனலா செய்யல போல, சும்மா அவசரத்துக்கு செஞ்சு குத்துற மாதிரி இருக்கு. பாருங்களா, லைட்டா தூவி அப்படி ஒரு பெரட்டி குத்துறாங்க போல. இதுக்கும் என்ன சொல்ல போறேன்னு தெரிஞ்சு போச்சு. அதே புளிப்பு தான், டிஃப்ரெண்டா பேர் இருக்குது. ஆனா காமனா இருக்கிறது புளிப்பு தான் இருக்குது. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.